ஓகே. பட் ஆனா இந்த மீட்டிங் மூலமா அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அழுத்தம் இருக்கு. தன்னை நிரூபிக்கிறதுக்காக தான் அவசர அவசரமா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்பதான் வந்து விருப்ப மனுவெல்லாம் குடுத்து முடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளயே டப்பு டப்புன்னு ஓப்பன் பண்ணி டப்பு டப்புன்னு க்ளோஸ் இல்ல பண்ணிட்டாங்க. அதிமுகவுக்கு இந்த நெருக்கடி வந்ததுக்கான காரணம் விஜயனுடைய ஈரோடு மாநாடு. ஓகே. ஈரோடு மாநாடு கிடையாது. அது என்ன ஈரோடுல நடந்த அந்த கூட்டம். மக்கள் சந்திப்பு. ஈரோடு மக்கள் சந்திப்புல அவர் வந்து இதுக்கு முன்னால வந்து எம்ஜிஆர் ஓரளவு தான் பேசினார். இப்போ வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதை தாண்டி எம்ஜிஆர் பேசின, அதாவது திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய அந்த அதாவது தீய சக்தின்னு சொல்லி அதையும் அந்த அஸ்திரத்தையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை வந்து அவர் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும் போது அதிமுக தங்களோட இருப்பை அல்லது வந்து தங்களோட பொசிஷனை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. அதிமுகவுக்கான செல்வாக்கு இன்னும் தமிழ்நாட்டில் அப்படியே தான் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கும் ஏடிஎம்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தான். ஆனால் அதிமுகவினுடைய இடத்தை அவர் எடுத்துக்கணும். அதிமுகவினுடைய அரசியல் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி வர ஆரம்பிக்குது. அந்த அப்போசிஷனாக அவங்க இந்த 5 ஆண்டு காலம் ஒரு கிரிட்டிக்கல் அப்போசிஷனாக செயல்படாமல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மட்டுமே நேரத்தை செலவிட்டு அல்லது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதையும் சால்வ் பண்ணாமல் வச்சுருந்தது தான் அதிமுக இந்த இடத்துக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அந்த நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்கு, வெளியே காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் விருப்ப மனு வாங்கினது. அதுதான் நான் சொன்னேன்ல, 6000 விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் கட்சியில் மற்ற கட்சிகளை எல்லாத்தையும் விட எங்கள் கட்சியில் வேட்பாளர்களுக்கும் போட்டியிடுவதற்கும் எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து இத்தனைக்கும் வந்து 5-6 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இப்போ வந்து திரும்ப திரும்ப ஏடிஎம்கேவோட எவ்வளோ வீக்கன் ஆகிட்டு இருக்குன்றதையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த 7 இயர்ஸாக தான் ஏடிஎம்கேவோட ஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் அந்த சர்க்கிளில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு அல்லது யாருக்காவது விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் வந்திருந்தார் அப்படின்னா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஏடிஎம்கே ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே.